அதாவது ம். இனி நான் ஃபுல்லா தளபதி அவர்களை டேமேஜ் பண்ணணும்னு திமுக அரசாங்கம் இறக்கி விட்டுருச்சு எல்லாரையுமே. ரொம்ப மோசமானதுங்க. என்னைக்குமே ஒருத்தருடைய பர்சனலை வந்து நம்ம வந்து பேசி அதுல வந்து பொழைக்கணும்னு அவசியமே கிடையாது. பொழைக்கலாம். நீங்க நயன்தாராவை பத்தி பேசலாம், ஜிவி பிரகாஷை பத்தி பேசலாம், ரவிமோகனை பத்தி பேசலாம். ஆனா நம்ம தளபதி பத்தி பேசக்கூடாது. தளபதிக்குன்னு வந்துட்டு அது பர்சனலுங்க இல்லையா? நீங்க அப்ப அப்ப அந்த மாதிரிதான் நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது இந்த விஷயம் இருக்கு பாருப்பா தம்பி, இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த நடிகை விஷயம். ஆமா, அது வந்து எப்படி இது பூமா ஆரம்பிச்சதுங்கிறத கேட்டுக்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஆளு, இதுக்கு முன்னாடி ஒரு ஆளு அவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணாரு இந்த மாதிரி. அப்ப இருக்கலாம் இருந்துதான்ப்பா. அவர் ஒரு அரசியல் வந்துட்டாருன்னா அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல. அவரு ஒட்டுமொத்த வாழ்க்கையை வந்து அந்த கட்சிக்காக கொடுக்கறாரு, மக்களுக்காக கொடுக்கறாருங்க. நீங்க ஊர்ல எல்லாரும் இல்லாததான் அப்படிலாம் பாக்கலாம் நீங்க. ஆனா இவர் அப்படி இல்லைங்க. இருந்தாலும் மக்கள் என்ன சொல்றாங்க, பொண்டாட்டியே பாத்துக்க முடியல, நாளைக்கு எப்படியா நாட்டு பொண்ணுங்களை பார்த்து பாதுகாப்பாருன்னு கேக்குறாங்க. மக்கள் இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு ஆளு. ஆமா ஆமா, அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் பெருசா பேச ஆரம்பிச்சது. இல்லைங்க, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வீடு வாசல் நம்ம மக்களை வந்து பார்க்க முடியாதுன்னு அவர் நினைச்சாருங்க. அது பார்த்தாரு. இல்லமா, நான் வீடு வாசல் குழந்தைங்க குட்டிங்க என்னால இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. நான் வந்து முழுசா ஆன்மீகவாதியா மாற மாட்டேன், ஆனா அரசியல்வாதியா மாறுறேன். அதனால நான் வந்து முற்றும் துணிந்துடுறேன், நான் போயிடுறேன், திறந்துடுறேன்ட்டு அவர் கிளம்புனவர் தாங்க. அது எப்ப யாரோ அவரு கூட போய் இந்த மாதிரி அந்த அம்மாவை கிளப்பி விட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்றாங்க. மத்தபடி அவர் பாவங்க, அவருக்கு இது மாதிரிலாம் தெரியவே தெரியாதுங்க. கிளம்பி போனவர் அப்படியே பட்டினம்பாக்கம் வீட்டுக்குள்ள போயிட்டாராம். அதுதானே பிரச்சனையா இருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருக்காரு. ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த ஆளு ஏத்தி விட்டதுதான். இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து பேசுனதுதான் காரணம். கரெக்ட். இல்லைங்க, அது அந்த அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அவரு ஜிம்மு வந்து இங்க வந்து கரண்ட் இல்லைன்றக்காக ஒரு சும்மா சாம்பிளுக்கு ஒரு கடை போயிட்டு வச்சிருக்காருங்க. இங்க ஜென்ரேட்டர் இல்ல, அங்க ஜென்ரேட்டருங்க. அதனால அவர் அப்பப்ப அங்க போயிட்டு வருவார் ரிலாக்ஸேஷனுக்காக. மத்தபடி அவர் இந்த டைவர்ஸ் கேட்கும் போது 250 கோடி சிங்கிள் ஸ்பாட் பேமெண்ட்லயே அவர் கொடுத்து ஒரு ஏடிஎம் மிஷின் வண்டி காசு போடும்ல, அந்த மாதிரி ஒரு வண்டியில ஃபுல்லா பணத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. வச்சுக்கோங்க, தயவு செய்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் மக்களுக்காக போறேன் அப்படின்னு அவர் அப்பவே போயிட்டாருங்க. அங்க மக்களுக்காக மட்டும் போயிருந்தா பரவாயில்ல, என்னத்த பண்றது? கண்ட இடத்துக்கெல்லாம் போறாராம். மக்கள் சொல்றாங்க, அப்படி நம்ம சொல்லலப்பா. ஒருத்தர் இருக்காப்புல, குசுமின்னு ஒருத்தர் இருக்காப்புல. இல்லங்க, அது பாவங்க, அவரு அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்லைங்க. நீங்க வேற ஏங்க நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்லைங்க அவரு. அவர் பாவங்க அவரு. அப்ப இது வந்து பொய்யான தகவல்னு சொல்ல வரீங்களா நீங்க? இப்ப ஏங்க முழுக்க போய்ங்க. அவர் போகக்கூடிய ஆளுங்க. அவர் முகத்தை பாருங்க, பால் ஒடிகிற முகங்க. அவர் யாரு என்னங்க? அவர் அப்படிலாம் செய்யக்கூடிய ஆள் இல்லைங்க அவரு. ஆமா, அங்க மக்கள் இதை விட கேவலமா சொல்றாங்க. என்ன தெரியுமா சொல்றாங்க? இவ்வளவு பிரச்சனை நடக்குது, என் குடும்ப வாழ்க்கையில தலையிடாதீங்கன்னு ஒரு வீடியோ போட்டாரா? ஏதாச்சும் ஒண்ணு தொண்டர்களுக்கு எதனா சொன்னாரா? அது உண்மையா இருக்க போதும் அவரே அமைதியா இருக்காருன்னு மக்கள் சொல்றாங்க. என்ன ஒண்ணுன்னா வருத்தம் கொஞ்சம் கூட எனக்கு இந்த ஸ்டேஜ்ல தெரியல பாரு. டபுள் சந்தோஷம்பா. ஒரு மாதிரி மூஞ்சி பொலிவா இருந்துச்சு. அது என்ன காரணம்? இப்ப என்னங்க உங்களுக்கு தெரியல? என்ன உங்களுக்கு தெரியணும்? இல்ல தெரிஞ்சது காரணம் இந்த மாதிரி ஒரு ஆளை என்ன இப்ப என்ன உங்களுக்கு தெரியணுங்கிறீங்க? என்ன தெரியணும் உங்களுக்கு? என்ன தெரியணும்? உண்மையா இல்லையான்னு தெரியணும். இல்ல என்ன உண்மை தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க? தெரியணும்லங்க, என்னன்னு தெரியும். இப்ப நீங்க இது மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. கோவம் வருதுங்க, தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க என்னங்க நீங்க கோவம் வர்றீங்க? சும்மா இப்ப என்ன தெரியும் நினைக்கிறீங்க? ஆமான்ட்டு போங்க. ஆமாங்க, அவர் அந்த நடிகை வச்சிருக்காருங்க. என்னங்க இப்ப? ஆமாங்க வச்சிருக்காருங்க, 10 வருஷம் வச்சிருக்காங்க. என்னங்க இப்ப? சும்மா பேசிக்கிட்டே இருக்க முடியாதுங்க. ஒரு கட்டம் வரைக்கும் தாங்க மூடி மறைக்க முடியும். ஆனா என்னையெல்லாம் அடிக்க மாட்டாங்க. நீங்க நான் ஓப்பனா பேசக்கூடிய ஆளுங்க. நான் போனா போதும் மறைச்சு வச்சிருந்தேன். ஆமாங்க இருக்காருங்க. என்னங்கப்பா? நான் தாங்க முத பல வருஷம் முன்னாடியே சொன்னேன். இப்பயே ஆமாங்கிறாங்க. உண்மை அதான் வாங்கிட்டீங்களா வார்த்தையை விடுங்க. நின்ற போதுங்க நாங்க போங்க. அது இந்த மாதிரி கேவலமா பேசிட்டு 2026 அவரு தான் எந்த சக்தியெல்லாம் அவர் அடிக்க முடியாதுன்னா வந்துட போகுது ஃபண்டு. அந்த அளவு தான் இவங்க தற்புரியா இருக்காங்க. இல்ல நீங்க என்ன எவ்வளவு டீஸ் பண்றீங்களே, ஒருத்த அந்த கூட்டத்துல அண்ணியா அவங்களும் போட்டோ தூக்கிட்டு வரான். எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு? எப்படி எவ்வளவு வெறியா இருக்கும் பாருங்க. நான் வந்து விசாரிச்சேன் என்ன நடந்திருக்கு. அந்த பையன் இதுக்கு முன்னாடி
உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ எடுத்துருக்காங்க. அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா ஆளு. அவங்க தான் அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நான் விசாரிச்சேன், அந்த போட்டோ உள்ள எடுத்துட்டு வரும்போதே அந்த ஒரு இது இருக்கு, கீங்கி சத்தம் கேட்குமே உண்டு. துப்பாக்கில இருக்க போனா கீங்கி சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி அதை எடுத்துட்டு வரும்போது சத்தம் கட்டிச்சு. என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா அங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஏங்க அது மட்டும் இல்லைங்க, அந்த வண்டியில கீழே விழுந்தான்ல அந்த பையன் தாவே கிடையாது, திமுக. அப்படியா? ஆமாமா, நான் சரியான ஆளு. நான் ஆஸ்பத்திரி போயிட்டேனே. ஆஸ்பத்திரி போயிட்டா அது எப்படி டக்குன்னு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு விசாரிச்சு மோப்பம் முடிச்சு போயிட்டேன். பார்த்தா எல்லாம் திமுக ஆளு. பக்காவா அவன் காலேஜுக்கு போறேன்னு சொல்லி கட்டடிச்சு வந்து நமக்கே அசிங்கப்படுத்த பாக்குறான். அதான் அந்த ஜீப் ரிவர்ஸ் வந்துருக்குங்க. ஆமாங்க, ரிவர்ஸ் யாராவது ஹைவேஸ் ரிவர்ஸ் எடுப்பாங்க. வீடியோ நல்லா பாத்தியா? அது ரிவேஸ்லாம் வரல, அது ஓரமா நின்றுட்டு இருந்துச்சு. முன்னாடி போற வண்டி போய்கிட்டு இருக்கும் போது அந்த வண்டி ரிவேஸ்ல போற மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியுது. அதுக்கு பின்னாடி ஒரு பஸ் ஒண்ணு இருக்கு நிக்குது ஓரமா, அதுவும் ரிவேஸ்ல போற மாதிரி தான் தெரியும். அந்த வீடியோ நல்லா பாரு. இல்ல நம்ம அப்படி பேச முடியாது. வண்டி ரிவர்ஸ் தான் போச்சு. வண்டி ரிவர்ஸ்ல 250 கிலோமீட்டர் வேகத்துல பின்னாடி வந்துச்சுங்க. நான் பேசாதீங்க. வண்டி அஜித் ஓட்டுவார்ல மங்காத்தாவல 250 ஸ்பீட்ல ரிவர்ஸ்ல வருதுங்க. இந்த தமிழ்நாடு ஃபேக்ட் செக்னு ஒண்ணு இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இதுல அவதூறு பரப்புனா கேஸ் போட்டு ஜெயில போட்டுருந்தாங்க. இப்ப சொல்லு. இல்ல வண்டி ஃப்ரண்ட்ட பார்த்த மாதிரி 250 ஸ்பீட் போட்டு இருந்துச்சு. அந்த பையன் ரிவர்ஸ்ல வந்து. ஆமா அதான் இல்லனா இதுவும் அவதூறு தான்ப்பா. இதுவும் அவதூறு இல்ல. அப்ப நான் பார்க்கவே இல்ல அந்த வீடியோவை. நான் போவே இல்ல, அந்த பக்கமே போகல. உண்மையை சொல்லிட்டு போயிருங்க. வண்டி அங்கதான் நின்னுச்சு, ஓரமா நின்னுட்டு இருந்தது வண்டி. அவன் தெரியாம வந்து இடிச்சிட்டான். ஏதோ ஒண்ணு. ஆனா டிஎம்கே சதிதான். அப்படியே சொல்லிட்டு போவோம். ஆமா ரோடு தார்ல போட்டு வச்சிருக்காங்க, டைல்ஸ்ல போட்டு ஸ்கிட் அடிச்சு போயிருக்கலாம்ல. கூட காருக்கு வந்து விலை கொடுத்து காருக்கு வந்து பலூன் குடுக்குறான் இடிச்சா. பைக் கொடுக்கணும்ல. பைக் கம்பெனிக்காரனும் சதிதான். அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சு கொடுக்குறோம். பேசணும்னா ரேஷன் கடைக்கு ஆண் இடையாளருக்கு அந்த பில்லு போடுறவங்க ஆண் தான். சரி, பெண் இடையாளருக்கு பில்லு போடுறவங்க பெண்ணு. இப்ப நம்ம தளபதி புழுங்கரிசி கிலோ எவ்வளவுன்னு கேட்கணும். பச்சரிசி எவ்வளவு கிலோ, கோதுமை எவ்வளவு, உளுந்து எவ்வளோ. சரி, ரேஷன் கடையில என்னென்னலாம் கொடுப்பாங்க, ஒரு கடைக்கு எவ்வளவு ரேஷன் கடை கிலோ அரிசி, சர்க்கரை எத்தனை கிலோ ஒரு கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்கணும். ஆமா, தெரியாம தற்கூலி மாதிரி பேசக்கூடாதுல்ல. தளபதி ரேஷன் கார்டை வந்து கரெக்டா அப்படி வச்சா தெரியும் நீ எத்தனை நாளைக்கு ரேஷன் கடையில என்னென்ன வாங்கியிருக்கேன்னு. அவரெல்லாம் ரேஷன் கடையை முடிச்சு விட்டுருப்பாங்க. 3 மாசம் 4 மாசம் வாங்கல முடிச்சு விடணும். வாங்காம முடிச்சு விட்டுருப்பாங்க. சும்மா பேருக்கு வாங்கி வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம். பாப்போம், தெரிஞ்சிருமையா பாப்போமே அப்படியா முடிச்சு விடுங்க. வேற வாயில இருந்து வேற வர வச்சுட்டீங்க, முடிச்சு விடுங்க. சரி, முடிச்சு சரி.